ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேர் வீட்டுக்கு அம்மன் வந்துட்டா, சரியா? அம்மன் சக்தி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ராசியில் ராகு இருக்கிறது அம்மன் இருக்கிற மாதிரி தான். ராகுக்கு அதிதேவதை வந்து காளியம்மன், பத்திரகாளி அம்மன். ராகு, அதனால தான் கோயிலில் வெள்ளி செவ்வாய்க்கு ராகு வேளையில் அம்மன் வழிபாடு நடக்குது. ஸோ ராகுக்கும் பெண் தெய்வத்துக்கும் கவனம் ஒரு தொடர்பு இருக்குது. ராகு ராசியில் இருக்கிறாருன்னா அந்த ராசியில் வந்து அம்மனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இப்போ வந்து இந்த ஆடி மாதம் சில குறிப்பிட்ட தினங்களில் வந்து ராசிக்குடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதுபோக சந்திரன் ஒரு பெண் கிரகம். சந்திரன் சக்தி வடிவமானவன், சூரியன் சிவ வடிவமானவன், அங்கார பகவான் முருகப்பெருமான் வடிவமானவன். நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு தெய்வத்துடைய வடிவமாக இருக்குது. புதன் பெருமாளுடைய வடிவம், சுக்கிரன் மகாலட்சுமியுடைய வடிவம், சனி பகவான் ஐயப்பன் 18 கருப்பசாமி, ராகு காளியம்மன் துர்க்கையம்மன், கேது விநாயகப் பெருமான். ஸோ உங்கள் ராசியில் இப்போ ராகு இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. இப்போ குரு வந்து நட்சத்திர சாரம் எடுத்திருக்கிறாரு, தான் சுயசாரத்துக்கு மாறி இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 2-11 கூட 5ஆம் இடத்துல சாரத்துலேருந்து ராகுவை பார்க்குறது அந்த அம்மன் வழிபாடுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் செய்கிறதுக்கு முக்கியமான நாள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து யாருன்னா ஒரு ஆசான், ஒரு குரு தான் கோயிலில் இருக்கிறாரு. கோயிலில் இருக்கிறவரும் குரு தான், பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரும் குரு தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு தலைமை தாங்கி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரும் குரு தான். குரு என்பவர் வந்து ஒரு உயர்ந்த பதவியில் உயர்ந்த நோக்கத்துக்காக ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிறவர் தான் குரு. ஸோ அப்பேற்பட்ட குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியில் இருக்கிற ராசியை பார்க்குறாரு. ராகுவை இன்னும் பார்க்கல. ராகுவை பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2 பேர்த்துக்குமே அந்த பார்வை, அந்த இது சுற்று வித்தியாசப்படும். ஏன்னா குரு வந்து நேரடியாக சுற்றுவார், இடமிருந்து வளமாக சுற்றுவார். ராகு வந்து வளமிருந்து இடமா சுற்றுவார். ராகு ஆண்டி கிளாக் வைஸ், குரு கிளாக் வைஸ். ஸோ இதனால் இன்னும் அந்த இது வரணும், சரியா? இன்னும் வந்து அந்த இதுக்கு வரல, அந்த பார்வை சீட்டத்துக்கு இன்னும் வரல. வரும்போது கண்டிப்பாக குரு பார்வைக்கு ராகு படுவார், மிகச்சிறப்பாக இருக்கும். சரி சார், இப்போ வந்து அந்த அம்மன் பார்வைக்கு அம்மன் வந்து குரு பார்வைக்கு வரா, அருமையான அமைப்பு. ராசியில் வந்து அம்மன் வந்து மனப்பூர்வமாக குடியிருக்கிறா. இந்த நேரங்காலத்தில் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் நல்ல பொசிஷனில் இருக்கிறார். இன்றைக்கி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10-11ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் பௌர்ணமி. உங்கள் ராசிக்கு வர அன்றைக்கி மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் ஒளிச்சந்திரனாக பௌர்ணமி முடிஞ்சு வந்து ராகுவோட சேருவார், குரு பார்வைக்கு வருவார். குருச்சந்திர யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? 11ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி நீங்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணலாம். உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பார் இன்றைக்கி. சரி, ஆகஸ்ட் 11 என்ன கிழமை சார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைக்கி திங்கக்கிழமை தான். சரியா? திங்கக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் பூஜை புனஸ்காரத்தில் பின்னாடி சொல்கிறேன், பலன்களை சொல்லிடுறேன். ஏன்னா அதை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, வீடியோ கேட்க மாட்டாங்க. ஆமாம், இவர் பூஜை பண்ண சொல்கிறாரு, அதை செய்ய சொல்கிறார், இதை செய்ய சொல்கிறாருன்னு. ஆனால் அதெல்லாம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், பிரச்சனை தீரும். முக்கியமான நாள் பார்த்து, கிழமை பார்த்து, அந்த கரண யோகம் பஞ்சாங்கம் பார்த்து செய்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் அதை தான் சொல்லுவேன். மற்ற நாளில் கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிற நாள் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அந்தந்த நேரத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். நாள் ஒரு மேனி பொழுது ஒன்றுமாக நாள்கள் நல்லபடியாக போகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? இவ்வளோ தான் சொல்ல முடியுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்க்காம ரொம்பலாம் சொல்ல முடியாது. ராசி பலன்கிறது பொதுவாக உள்ளதான். அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இப்போ கும்பராசிக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறாங்க. ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஓரளவு பரவாயில்ல, குருக்கு கேந்திரமாக இருக்கிறார். 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா? 8ல் செவ்வாய் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. ராசிக்கு 3-10 கூட 8ஆம் இடத்துல இருந்தார்னா ஆள் சோர்ந்து போயிடுவீங்க. ஒரு முனைப்பு இருக்காது, காரிய வெற்றி இருக்காது, காரியத்தில் ஒரு தோல்வி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது, லாபம் வராது. இந்நேரம் இந்த பூஜை பண்ணணும். அதுவும் கன்னியில் செவ்வாய் இருக்கிறாரு. கன்னிங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வம் உள்ள வீடு. சரியா? கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயும் பெண்ணுக்கு உள்ளவர் தான். செவ்வாய் ஒரு ஆண் கிரகமாக இருந்தாலுமே பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் தோஷத்தை படுத்துவார். அதனால் கும்பராசி பெண்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பூஜை பண்ணுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, ஆண்கள் உட்பட. எப்படி சார் பலன்கள் இருக்குது, அதை சொல்லு சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற நாட்களில் யோகம் கூடும், கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும், புத்தி கூர்மையாக இருப்பீங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ரொம்ப நாள் இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு முடியும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். கலை, இசை, படிப்பு துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, டைரக்டர் வேலை பார்க்குறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். புகழ் வருமானம் நல்லபடியாக இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருமானமும் நல்லாயிருக்கும். சரியா? கையில் காசு பண்ண பழக்கமும் நல்லாயிருக்கும். சுகாதார மேம்பாடு, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதுபோக வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சி அப்படின்னா வருகிற ஆடி 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிடுங்க. பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணுங்கள், அது வந்து உங்களுடைய சௌரியம். சரி, ஆடி 18ஆம் பெருக்கு அன்றைக்கி சில பேர் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, சில பேர் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் அன்றைக்கி செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆற்றுல குளிக்கணும்.
ஆறில் குளிக்கணும், நீர் நிலைகளில் குளிக்கணும். ஆறு, குளம், கம்மா, தெப்பம் இதில் குளிச்சுட்டு வர்றது சிறப்பு தான். சுத்தமான இடத்துல குளிக்கணும். ஆறு இல்லை சார், எங்கள் இடத்துல அப்படி இல்லை, நீர்நிலைகள் இல்லை, நாங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா வீட்டில் குளிங்க. வீட்டில் பக்கெட்டை எடுத்துக்கோங்க. பக்கெட்டில் வந்து சுத்தமான தண்ணியை பிடிங்க. பக்கெட்டை முதல்ல சுத்தப்படுத்துங்க. அதில் சுத்தமான தண்ணியை பிடிங்க. மஞ்சள், சந்தனம் போடுங்க. வேப்ப இலை ஒரு 4-5 போடுங்க. சரியா? போட்டுட்டு ஓம் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, கங்கை அம்மனே போற்றி, காவேரி தாயே போற்றி, வைகை தாயே போற்றி, தாமிரபரணி தாயே போற்றி, இந்த 3 நதியை சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 3 நதிகள் தான் ரொம்ப முக்கியம். அதுபோக பாலாறு, தென்பெண்ணை, வடபெண்ணை, இதெல்லாம் நிறைய இருக்குது. பொன்னி, நிறைய பேர் அமராவதி, இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நதிகள் போகுது. ஒவ்வொரு நதிகள் பேரை சொல்கிறதுக்கு பதில் கங்கை தாயே போட்டின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. கங்கை தான் எல்லா நதிகளுக்கும் தாய். சரியா? காவேரி, கங்கை, காவேரி, யமுனா, பிரம்மபுத்திரா, சரஸ்வதி, யாராக இருந்தாலும் சரி எந்த நதிகளுக்குமே வந்து கங்கை தான் வந்து ஆதி மூலம். ஏன்னா அவள் தான் வந்து சிவன் தலையிலேருந்து வெளியே வரா. அவள் வந்து அவள் வந்து பூமியில் நடந்து வந்த பாதை தான் ஆறாக பாவிக்கப்படுகிறது. ரைட்டு, அந்த கதைக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம். தண்ணியை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பக்கெட்டில் அந்த 3 பொருளை போட்டு கங்கை தாயை போட்டின்னு குளிங்க. சாமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். சந்திர பகவானை போட்டி, சுக்கிர பகவானை போட்டின்னு சொல்லுங்கள். ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் நீர் கிரகங்கள். அது கும்பராசிக்கு வந்து சந்திரன் 6 கூடையவன். தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தில் யோகத்தை கொடுப்பாரு, வம்புகளுக்கு பிரச்சனையிலேருந்து தீர்த்து விடுவார். மனதுக்கு தைரியத்தையும் கொடுப்பாரு, மன திடத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தையும் நல்ல மனசையும் கொடுப்பாரு. சுக்கிரன் 4-9 கூடையவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. ஸோ சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓம் சந்திர பகவானை போற்றி, சுக்கிர பகவானை போட்டின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுங்க, குளிங்க, நல்லபடியாக வெளியே வாங்க, சாமி பூஜை பண்ணுங்கள், கோயில் குளத்துக்கு போங்க. அன்றைக்கி பொழுது நல்லபடியாக கழிங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சில வீட்டில் செய்வாங்க ஆடி 18ஆம் பேருக்கு அன்றைக்கி, அது சாப்பிட்டுக்கோங்க உங்கள் சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு. ஆனால் பெண்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் தாலி பெருக்கு பண்ணலாம். கும்பராசி பெண்களுக்கு தாலி பெருக்கு பண்ணுறதுக்கு அன்றைக்கி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு சில முக்கியமான காரியம் இருக்குது. ஆவணி மாதம் கல்யாணம் இருக்குது, முகூர்த்தப்பட்டு எடுக்கணும், சில பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், சில திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குன்னா ஆடி 18 அன்றைக்கி செய்யலாம். அன்றைக்கி வந்து 4 கிழமை நட்சத்திரம்லாம் கிடையாது. அனைத்து நல்ல காரியங்களும் ஆடி 18ஆம் தேதி செய்யலாம். சரியா? ரைட்டு. ஸோ ஆடி 18 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு குளியில் போடுங்க. ஆற்றுலையோ இல்லைன்னா வீட்லேயோ போட்டுட்டு இந்த காரியத்தெல்லாம் செய்யுங்க. பலன்கள் அடுத்து எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லா இருக்கும், அரசியல்வாதிக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கும், நல்லா படிப்பீங்க, புத்தக பிரியராக இருப்பீங்க, புத்தகம் வாசிப்பதுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்குது. பண வசதியும் இருக்கும், உயர்ந்த ஆடை ஆபரணங்களும் வாங்கி போடுவீங்க. ஆடி தள்ளுபடிக்கு குடும்பத்தை கொண்டு போய் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பீங்க. வெளிநாடு தொடர்பு நல்லா இருக்கும், அயல் மாநில சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், சொந்த பந்தத்துடைய பாராட்டுக்கு உரியவராக இருப்பீங்க, நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், கோபமே இருக்காது, குணவளானாக இருப்பீங்க, நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கும். ஆரம்பக்கல்வி, உயர்கல்வி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோயில் குல வேலைகளை நல்லா போவீங்க. ஆலய திருப்பணி, கோயில் கும்பாபிஷேகம், மற்ற கோயில் வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பறிக்கப்படுகிறது. ஆள் தைரியமாக இருப்பீங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலம் தைரியம் வந்து துணிவே துணைன்னு சொன்ன மாதிரி தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சகலகால வல்லவனாக இருப்பீங்க. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், சமயோத புத்தி இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், நல்லாயிருக்கும். சரியாக நேரில் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க, ஃபன்னு ஜாலியாக பண்ணுவீங்க. விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நஞ்சிய பயிர், கரும்பு, வாழை, நெல் போட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேவைக்கு தண்ணி கிடைக்கும். ஆடி 18ஆம் பெருக்கு ஆற்றுல தண்ணி போகும் காவேரிக்கு. அதனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தண்ணி தாராளமாக கிடைக்கும். கடைமடை வரை தண்ணி கிடைக்கும். விவசாயத்தை நல்லபடியாக பண்ணுங்க, அந்த காவேரி தாயை வணங்குங்க, வாழ்க்கையில் வளம் பெறுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சகல சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுபோக தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிகாரம் இருக்கும், ஆளுமை இருக்கும், நல்லபடியாக வியாபாரம் பண்ணுவீங்க, நல்லபடியாக பொருட்களும் விற்பனையாகும், நல்ல கை நிறைய லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டம் வந்து எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பூஜை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு உகந்த நாள் வந்து ஒரு 2 நாள் இருக்குது உங்களுக்கு. சரியா? 7ஆம் தேதியும் பண்ணலாம், 11ஆம் தேதியும் பண்ணலாம். 7ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். குரு சுக்கிர பார்வையில் இருப்பார். 11ஆம் இடத்துல சந்திரன், அருமையான அமைப்பு. சரியா? 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7 ஆடி 22 போராட நட்சத்திரம். அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. எந்த பூஜை சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2-11 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. கும்பராசிக்கு நல்ல கையில் காசு பணம் இருக்கணும், லாபம் இருக்கணும், தொட்டக்காரியம் தொடங்கணும், எனக்கு எல்லாத்துலையும் லாபம் இருக்கணும் சார், பன்மடங்கு லாபம் இருக்கணும், வட்டி குட்டி போடணும், குட்டி சட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் குரு பகவானை தான் கும்பிடணும். ஏன்னா குரு தான் தனகாரகன். ஸோ அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை போராட நட்சத்திரம் நல்லா வருது பார்த்தீங்களா? போராடம் சுக்கிரனோட நட்சத்திரம், கிழமை வந்து குருவோட கிழமை. இதுதாங்க ஜோதிடம். நம்ம ஒன்று நினச்சி போனோம்னா கரெக்டாக நிற்கும். அங்கே
பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது, கும்பராசி நேயர்களுக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் தான் தயாராகலை. பிரபஞ்சம் வந்து கரெக்டாக இருக்குது, வா வா வான்னு 2 கையை வச்சு கூப்பிடுது. நம்ம அதுக்கு போய் நிற்க மாட்டேங்கிறோம். நேரங்காலம் பார்த்து போய் நிற்க மாட்டேங்கிறோம், நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்கு. அதுதான் சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சாமி செக் பண்ணி பார்க்குமா, ஒரு தங்க புதையல் பொட்டை பைய ஒருத்தர் ரோட்டில் போட்டுருமா. இவன் பாரு இந்த பையை எடுக்க மாட்டான், கண்ணு தான் இருக்கும், கண்ணு தெரியும் அவனுக்கு, அவன் கண்டுக்காம போயிடுவான். ஆனால் குருடனுக்கு தட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். பிரித்து பார்த்தா நகை இருக்கும், அதை வச்சு பணக்காரன் ஆயிடுவான். ஸோ யாருக்கு என்ன கிடைக்கணும்னு தெய்வம் செக் பண்ணும். இந்த பிரபஞ்சம் வந்து ரெடியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி 22 வியாழக்கிழமை மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரம் உங்களுக்கு வந்து மதியம் வரைக்கும் இருக்குது, சரியா? மதியம் 3 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து உத்தராட நட்சத்திரம், அது தேவையில்லை. போராட நட்சத்திரம் காலையிலே பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி வேலைக்கிழமை தான், எல்லாத்துக்கும் வேலை தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலைக்கிழமை டியூட்டி தான், ஆன் டியூட்டி தான் எல்லாத்துக்குமே. காலையில் பண்ணிடுங்க, காலையில் சீக்கிரம் பண்ணிடுங்க, சரியா? காலையில் வந்து உங்களுக்கு வந்து குரு ஓரை இருக்கும். காலையில் 6 to 7 குரு ஓரை தான். அதுக்கு வந்து நல்ல ஓரை வருதா சார் அப்படின்னா நான் சொல்கிறேன் நான். இல்லைனா 6 to 7 பண்ணிடுங்க. காலையில் 9 to 10 வியாழக்கிழமை பண்ணிடலாம், சரியா? 9 to 10 பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம், சரியா? 6 to 7 பண்ணுறது மிகச்சிறப்பு. ஆனால் காலையில் கொஞ்சம் டைம் இருக்காது நிறைய பேருக்கு. ஆனால் சின்ன பூஜை தான், நீங்கள் பெருசாலாம் பண்ண வேண்டாம். முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு இல்லைன்னா 6:45 பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பூஜை பண்ணிட்டு போயிடலாம். என்ன சார் பூஜை பண்ணலாம்னா, அன்றைக்கி வேலைக்கிழமை போராட நட்சத்திரம். போராடம் போது சுக்கிரனுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 4, 9 கூடிய நட்சத்திரம். நல்லாயிருக்கும் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா வேலைக்கிழமை. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமி படத்தை எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி படத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க. எப்படி சார் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, பன்னீர் எடுத்துக்கோங்க. முதல் தண்ணியை வச்சு தொடச்சிருங்க, அடுத்து பன்னீர் வச்சு தண்ணீரை தொடச்சிருங்க. பன்னீர் கிடைக்கலன்னா தண்ணியில் சூடத்தை போட்டுருங்க, கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு கரைஞ்சிரும். அதை அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போட்டாலாம் தொடச்சிருங்க. விநாயகர் படம், மகாலட்சுமி படம், சக்தி படம், அம்மன் படத்தையும் வைக்கணும். ஏன்னா அம்மன் ஆடி மாதம் அல்லவா அம்மனுடைய அனுக்கிரம் இருக்கும். அதுபோல் சக்தி வந்து அம்மனுடைய வடிவம். சக்தினாலே அம்மன் தான். அவள் குரு பார்வையிலும் சுக்கிர பார்வையிலும் இருக்கிறா. ஸோ சக்திக்கு வந்து அன்றைக்கி வலு இருக்குது. சந்திரனுக்கு அன்றைக்கி வலு, சரியா? குரு பார்வையும் சுக்கிர பார்வையும் வரதுனால சந்திரனுக்கு வலு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சக்தி படம், மும்மூர்த்திகள், தேவியல் படத்தை வச்சுட்டாலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரஸ்வதி, லக்ஷ்மி, ஆதிபராசக்தி, அன்னை, அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 படத்தை வச்சுக்கிட்டு விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க. விநாயகர் படம் இல்லைன்னா விநாயகர் பிடிச்சிக்கோங்க. சந்தனம் குங்குமத்தை பன்னீரில் நினச்சி விநாயகர் பிடிச்சி அது மேலே குங்குமத்தை வைங்க. சின்ன விநாயகரை பிடிச்சி வச்சுருங்க. அரச இலை இருந்துச்சுன்னா அரச இலை மேலே வச்சிங்கன்னா மிகச்சிறப்பு. அருமையான அமைப்பு. அந்த விநாயகர் வந்து உங்களுக்கு நீடித்து இருப்பார், சரியா? அந்த சக்தி விநாயகர் வந்து அனைத்து சக்தியும் கொடுப்பார். விநாயகர் பெருமான் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்நேரம் நீங்கள் விநாயகர் பிடிச்சி கும்பிட்டீங்கன்னா வீட்டில் நல்லாயிருக்கும். குடும்ப உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், அக்கம் பக்கத்தில் நல்லாயிருக்கும், திருமணம் ஆதவர்கள் திருமணம் நடக்கும், திருமண பிரச்சனையில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதனால் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சக்தி விநாயகர் பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சக்தி விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. 30 தேவிகள் படத்தையும் தொடச்சி குங்குமம் மஞ்சள் வைங்க, சரியா? சந்தனம் குங்குமம் வைங்க. நறுமண மலர்கள் போடுங்க, சரியா? நறுமண மலர்கள்லாம் என்ன? முல்லைப்பூ, மல்லிகைப்பூ போடுங்க. செந்தாமரை பூ வச்சுருங்க. செந்தாமரை பூவில் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள், சரியா? குங்கும அர்ச்சனை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பூஜை பண்ணிடுங்க. இதெல்லாம் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், பூஜை அறையில் இருக்கும். விநாயகர் பிடிக்க முடியலன்னா விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க, சரியா? சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வைங்க. எல்லாம் 5 நிமிஷம் வேலை தான். செஞ்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்? பாலை சுட வைங்க. காலையில் வீட்டில் பால் இருக்கும், பாலை சுட வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு டம்ளரை வச்சுருங்க. அந்த டம்ளர் எவர்சிலர் டம்ளராக இருக்கக்கூடாது, பித்தளை டம்ளராக இருக்கணும். பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரமாக இருக்கணும். எப்போயுமே பூஜையில் எவர்சிலர் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு நாமத்தை சொல்லுங்கள், சரியா? குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். குங்கும அர்ச்சனை வந்து யாருக்கு பண்ணணும் சார் அப்படின்னா, மகாலட்சுமிக்கே பண்ணலாம், சரியா? மகாலட்சுமிக்கு பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு எப்படி பண்ணோம்னா, ரிஷப முத்திரை அப்படின்னு பிடிச்சிக்கணும். ரிஷப முத்திரைங்கிறது நம்ம கையில் பிடிக்கலாம், விரலில் வச்சுக்கிட்டு. நடுவரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இந்த 3 விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் 3 விரலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு குங்குமத்தை எடுத்து அந்த செந்தாமரையில் போடணும், சரியா? அந்த பூஜை அறையில் 3 படத்துக்கு முன்னாடி இருக்கிற செந்தாமரை அந்த செந்தாமரையில் போடணும். அப்படி போடுறது சக்திக்கும் உகந்தது, மகாலட்சுமிக்கும் உகந்தது. நீங்கள் சொல்கிற வார்த்தை மந்திரம் வந்து சரஸ்வதி வந்துடுவா. ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரவியலட்சுமியை போட்டி, சௌபாக்கியலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, மகாலட்சுமியை போட்டி, திருமகளை சீதேவியை போட்டி, நாராயணனாயை போட்டி, அன்னையை போட்டின்னு சொல்லுங்கள். மகாலட்சுமி கவசம் படிங்க. அஷ்டலட்சுமி சோத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், சரியா? எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தாய்மொழி தமிழோ தெலுங்கோ சமஸ்கிருதமோ எதுலேயோ உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்கள். அதாவது மார்க்கம் வேறாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படினாலும் சாமி கும்பிடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு சாமி கும்பிடுங்க. பட் அந்த டைம் முக்கியம். காலையில் 6 to 7 வியாழக்கிழமை போராட நட்சத்திரத்தை அன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 11, 4, 11 ஆக்டிவ் ஆகும். குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும், ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷம் இருக்கும், பணப்பிரச்சனை இருக்காது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க, பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும்.
சரியா? வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். தொட்டக்காரியம் தோல்க்கும் காரியங்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். பேங்கிங் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஃபினான்ஸ் வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் வேலை பார்க்குறவங்க, அமலாக்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க, வருமானத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக நிதியமைச்சத்தில் வேலை பார்க்குறவங்க, மற்றவங்களுக்கு பிஏவாக இருக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, லெக்சர் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீதிபதியாக இருக்கிறவங்க, மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். கோயில் பூஜை புனஸ்கார தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆலய திருப்பணியில் இருக்கிறவங்களுக்கு அமோக வெற்றி கிடைக்கும். சரியா? பூஜை புனஸ்காரம், அதுபோக தேங்காய் பாலை கடை வச்சுருக்காங்க, வெத்தலைப்பா கடை வச்சுருக்கிறவங்க, பூஜை புனஸ்கார கடை பொருள் கடை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நகைக்கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். நகைக்கடை எல்லோரும் வைக்க முடியாது, சொந்தமாக வைக்க முடியாது. அந்த நகைக்கடையில் வேலை பார்க்குறாங்கள, இன்றைக்கி நகைக்கடைங்கிறது பெருசாக போயிடுச்சு. அந்த காலத்தில் தான் பெட்டி கடை மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய மால் மாதிரி ஆகிப்போச்சு. பீமா ஜுவல்லரி, என்னது ஜாய் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ், தங்கமயில், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. லலிதா ஜுவல்லரி, ஜிஆர்டி, இப்படி நிறைய பெரிய பெரிய கடல் மாதிரி நகை கடை வந்துருச்சு. அங்கே வேலை பார்க்குற சிப்பந்திகளுக்கெல்லாம் நல்ல யோகமாக இருக்கும். அந்த நகை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, நகை ஆசாரிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவுடைய அனுக்கிரகம் இருக்கும், சுக்கருவுடைய அனுக்கிரகம். துணிக்கடை வச்சுருக்கிறவங்க, டெய்லரிங் பண்ணுறவங்க, கைப்பொருள் பண்ணுறவங்க, கலைப்பொருள் பண்ணுறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, இசை, நாடகம், ஆடல் பாடல் இருக்கிறவங்க, பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், கவரிங் கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இது தரப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். 7ஆம் தேதி, சரியா? ஆகஸ்ட் 7ஆம் தேதி சந்திரன் அருமையான அமைப்பில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்காராரு, மிகச்சிறப்பு. அடுத்து வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி, 2 நாள் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரொப்போஸ். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வேலைக்கிழமை. அடுத்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்ன கிழமை சார்? திங்கக்கிழமை, சந்திர ஓரை. அன்றைக்கி இரவு வச்சுக்கோங்க பூஜையை. சரியா? இரவு பண்ணுங்கள். இரவு வந்து சந்திர ஓரை. இரவு 8 to 9 பூஜை பண்ணுங்கள். அன்றைக்கி சக்தி பூஜை பண்ணுங்கள். சரியா? ஆகஸ்ட் 11 ஆடி 26 அருமையான அமைப்பு. சக்தி பூஜை பண்ணுங்கள். சக்தி அன்னை ஆதிபராசக்தி படத்தை வச்சு ஆதிபராசக்தி மந்திரத்தை சொல்லுங்கள். இதே மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். சரியா? நெய்வேத்தியத்துக்கு பால் வச்சுக்கோங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். அன்னையோட நாமத்தை சொல்லுங்கள், சக்தி கவசத்தை படிங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 2 நாள் சொல்லியிருக்கேங்க. 2 நாள் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அவிட்டு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, லக்கண ரீதியாக என்ன தசை நடந்தாலும் சரி, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறோம். பொதுவாக இந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு யார் யாருக்கு சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சந்திரன், சுக்கிரன், குரு, இந்த சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கடக லக்கணம், கும்பராசி கடக லக்கணம், கும்பராசி தனுசு லக்கணம், கும்பராசி மீன லக்கணம், கும்பராசி ரிஷப லக்கணம், கும்பராசி துலா லக்கணம், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் சரி இருக்காதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. மற்றவங்களும் இந்த பூஜை பண்ணாங்கன்னா நார்மலாக இருக்கும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். சுக்கிரதசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரதசை நடக்குமா சார் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் நடக்கும், ஒரு 50 வயசில் நடக்கும். சரியா? சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிரதசை ஒரு 50 வயசு டு 60 வயசில் நடக்கும். சுக்கிரதசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குருதிசை நடக்கும். அவிட்டு நட்சத்திரத்தை பிறந்த குருதிசை வந்து ஒரு 40 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கும், அவங்களும் நல்லாயிருக்கும். ஸோ குருதிசை சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரதசை வயசானவங்களுக்கு நடக்கும். வயதானவர்களுக்கு சந்திரதசை நடக்கும், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ சந்திரதசை, குருதசை, சுக்கிரதசை, இந்த 3 திசை நல்லாயிருக்கும். அதுபோக இவரோட புத்தி எந்த திசையில் நடந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாக இப்போ வந்து புதன் திசை நடக்குன்னா, புதன் திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் சூரிய புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, புதன் திசை சந்திர புத்தி நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஏன்னா புதன் வந்து அடுத்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி ராசியை பார்ப்பார், மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி தாங்க பலன்கள் போகும். கோச்சார பலன்களும் உங்கள் தசா புத்தியும் தான் நிகழ்காலத்தை நிர்ணயம் பண்ணும். இதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு புத்தகத்தில் வேணாம். உங்கள் ஜனன ஜாதகம் அது அமைப்பு ஃபிக்ஸடு. ஜனன ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த இருப்புக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம், லாப நஷ்டங்கள் வந்து தசா புத்தியும் கோச்சார பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும். சரியா? அதுக்காக விழுந்து ராசி பலங்களாக சொல்கிறோம். இதுக்கு வந்து உங்கள் தசா புத்தி கோயின்சைட் ஆகணும். சரியா? இதை நீங்கள் நல்லபடியாக மனசில் வச்சுக்கோங்க. இப்போ குருதிசை புதன் புத்தி நடக்கும். அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை புதன் புத்தி நடக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவிட்டு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவிட்ட 3ஆம் பாதம், கும்பராசி. என்ன லக்கணம் சார் அப்படி பார்த்தோம்னா, தனுசு லக்கணம், அருமையான அமைப்பு. தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு, கும்பராசி, அவிட்டம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. அவர் குருதிசை நடந்துச்சுன்னா, குருதிசையில் சுக்கிர புத்தி, குருதிசையில் புதன் புத்தி, குருதிசையில் சூரிய புத்தி, குருதிசையில் செவ்வாய் புத்தி மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 4 புத்தி நல்லாயிருக்கும். நிஜமாக நல்லாயிருக்கும். ஆமாம் சார், எனக்கு இந்த புத்தி நடக்குது, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மையே நல்லாயிருக்கும். இதில் தான் வித்தியாசம் உங்களுக்கு ஆகுது. கும்பராசியில் வந்து சில பேருக்கு சில வித்தியாசம் வருது. காரணமே வந்து இந்த தசா புத்தி அடிப்படையில் கோச்சார பலன் நடக்கும். நீங்கள் நினைப்பீங்க நானும் கும்பராசி தான், அவரும் கும்பராசி தானே. வித்தியாசம்
ஏன் வருதுன்னா இந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் வித்தியாசப்படும். சரியா நேர்களே? அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புக்கும் கோச்சார பலன்களும் கோயின்சைடு ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்கும். சரியா? இதுதான் உண்மை. இதில் தான் உங்களுக்கு வந்து வித்தியாசப்படுது. கும்பராசியில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், கடந்த 5 வருஷமாக கஷ்டப்படுறேன், சாப்பாடுக்கே வழி இல்லை, அப்படி கதை அப்படி இப்படின்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்களுக்குலாம் இதுதான் நான் சொல்கிற பதில். ஓகே நேர்களே, லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், 20 நிமிஷமாக. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீ கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்கோர் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இப்படி இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா 7ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பலன்கள் பார்க்கப்படுகிறது. 7ஆம் தேதி காலையில் 6 to 7, 11ஆம் தேதி 8 to 9 சக்தி பூஜை. ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா அம்மன் வந்து நீடித்து உங்கள் வீட்டிலே இருப்பா, சக்தி நல்லபடியாக இருக்கும். வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குழந்தை பிறக்கிறவர்களுக்கு குழந்தை முயற்சி கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுபோக திடீர் பண வரவு இருக்கும், சம்பள பதவி உயர்வு இருக்கும், புதிய முதலீடுகள் நல்லபடியாக இருக்கும், பணத்தை சேமித்து வைக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாங்க. செவ்வாய் 3-10 கூடையவன். அவர் கேது கூட இருந்து சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இருப்பினும் நீங்கள் வந்து மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை கந்தேச கவசம் படிச்சிருங்க. சரியா? மாதம் இல்லைனா வாரம் கந்தேச கவசத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தால் 11ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். வருகிற லாபம் பணமாக வரும்போது அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். மொத்தமாக வராது, பிச்சுன்னு வரும். ஏன்னா அதை பார்க்குறாரு. 11ஆம் இடத்துக்கு பிரச்சனை இல்லை, குரு பார்வை இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் சுப தொடர்பு இல்லை. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. பேச்சுவார்த்தையில் நல்லா இருக்கும், கோவப்படுவீங்க, திடீர்னு தேவையில்லாமல் பேசுவீங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு கந்தேச கவசத்தை படிங்க. இந்த பூஜை பண்ணும்போது கூட படிக்கலாம். சரியா? எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துலேருந்து வெளியே வரணும். அவர் குருவுக்கு கேந்திரமாக இருந்தாலுமே செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சிக்கலாக தான் இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து தான் வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தம்பி தங்கி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், காரிய தடங்கள் இருக்கும், சில காரியங்களை ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கும், ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த பூஜை பண்ண சொல்கிறேன் நான். சக்தி பூஜை பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா செவ்வாயும் வந்து சக்தி வடிவமானவர் தான், சக்தி வேலன் தான். செவ்வாங்கிறது என்ன? முருகப்பெருமான் தான். கண்ணியில் இருக்கிறாரு. கண்ணிங்கிறது வந்து என்ன? பெண் தெய்வம் உள்ள வீடு, பெண் வீடு. ஸோ அங்கே முருகப்பெருமான் இருக்கிறனால அவர் வந்து சக்தி வேலனாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா முருகப்பெருமானோட அனுக்கிரகம் கிடைக்கும். 3ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். பரவாயில்ல, தொழிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் தம்பி தங்கச்சி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நல்லா இருக்குங்க. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இசை, நாடகம், தொழில், கலை, சின்னத்திரை, வெள்ளித்திரை இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வெகுஜன தொடர்பில் இருக்கு நல்லாயிருக்கும். இதனால் சில ஆரம்பிப்பீங்க. சில ஸ்தலங்கள் கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்சம் வெகுஜன தொடர்பில் பெரியாளாக இருக்கிறவங்க, மக்கள் மத்தியில் பேர் பெற்றவங்க, உங்கள் பேரில் சில காரியங்கள் ஆரம்பிப்பீங்க. பள்ளிக்கூடம் கட்டுறது, அனாதை ஆசிரமங்கள் கட்டுறது, சில ஸ்தலங்களை நிரூபிக்கிறது, இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம், தொழில் நல்லபடியாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். நான் முதலே சொல்லிட்டேன். சரியா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிக அருமையாக இருக்கும். அதுபோக கும்பராசிக்கு இன்னொரு தகவல் சொல்லிட்டு நான் வீடியோ நிறைய பண்ணுறேன். முக்கியமான தகவல், கன்னிப்பெண் தெய்வம். இவ்வளோ நேரம் வீடியோ கட்டவங்களுக்கு நன்றி, சிறந்தாலும் தான் நன்றி. நியூ வியூவர்ஸ், ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாலும் தான் நன்றி. கன்னிப்பெண் தெய்வம் உங்கள் குடும்பத்தில் கன்னிப்பெண் இருந்திருக்கும். உங்கள் குடும்பத்தில் கேட்டால் தெரியும். அந்த பெண் இறந்துருக்கும், கன்னியாக இருக்கும்போதே இறந்துருக்கும், திருமணமாமலே இறந்துருக்கும். அந்த பெண்ணுடைய ஆதிக்கம் இருக்கும், அந்த பெண்ணுடைய சக்தி வீட்டில் இருக்கும். அதுவும் ஒரு பெண் தெய்வம் தான், அம்மன் தான். ஸோ அந்த கன்னி பெண்ணை வந்து நீங்கள் தெய்வம் பண்ணலாம். அதை தான் கன்னிமார்கள் கோயில், சப்தகன்னி கோயில், கன்னியம்மன், பாலசுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். இல்லைனா வீட்டில் வந்து கன்னி மூலையில், வாடகை வீடோ சொந்த வீடோ, கன்னி மூலையில் வந்து அந்த மூலையில் வந்து சந்தனத்தை ஒரு ரவுண்டாக நீங்கள் பூசுங்க. செவத்தில் வந்து சந்தனத்தை வச்சுட்டு சந்தனத்தை பூசிட்டு அதில் 3 மஞ்சள் கூட போட்டுருங்க. அது வந்து அந்த முத்திரை, அந்த அம்மனுடைய வடிவம் இல்லாதவர்களுக்கு, கன்னி தெய்வம் ஃபோட்டோ இல்லாதவர்களுக்கு, ஃபோட்டோ இருக்குது, கடையிலே இருக்குது. கன்னி அம்மன் ஃபோட்டோ, சப்த கன்னி ஃபோட்டோ, பாலசுந்தரி ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ இருக்குது. நான் வேணால் அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம். சரியா? பாலசுந்தரி ஃபோட்டோ கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சில கோயிலில் அந்த உருவமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. பாலசுந்தரி அம்மன் வச்சுருப்பாங்க. அந்த அம்மனே வழிபாடு பண்ணலாம், நினச்சி வழிபாடு பண்ணலாம். அதாவது நம்ம குடும்பத்தில் இறந்து போன பெண் தெய்வத்தை நினச்சி அந்த சாமியை கும்பிடலாம். அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணணும்னா பண ஓலைப்பட்டி வாங்கணும். பஜாரில் கிடைக்கும். பண ஓலைப்பட்டியில் சேலை சட்டை வச்சு கும்பிடணும். சேலை, ஜாக்கெட், துணி, அது மாதிரி கன்னி பெண்ணுக்கு உண்டான பொருட்கள், அலங்கார பொருட்கள் உங்களுக்கு தெரியும். வளையல், தோடு, பவுடரு, குங்கும பொட்டு, அப்புறம் நகை பாலிஸு, இப்படி சில பொருட்கள்லாம் பெண்கள் அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருங்க. பூ வாங்கி வைக்கணும், மஞ்சள் வாங்கி வைக்கணும், விரலி மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வைக்கணும். இதெல்லாம் முக்கியமான பொருட்கள். குங்குமம், மஞ்சள், பூ முக்கியமாக இருக்கணும். இதை வச்சு நீங்கள் படையல் பண்ணுங்கள். படையலுக்கு வந்து அதிரசம் அல்லது பணியாரம் வைக்கலாம். வீட்டில் செய்ய முடியலன்னா கடையில் கூட வாங்கி வைக்கலாம். இது என்னைக்கு சார் செய்யணும்? அதான் முக்கியமான கொஸ்டின். ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஆடி ஞாயிற்றுக்கிழமை தான் கன்னிப்பெண் தெய்வத்துக்கு உண்டான நாள். ஆடி ஞாயிறு.
ஆடி ஞாயிறு இன்னும் 2 ஞாயிறு இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இது தனி பூஜை. இந்த அம்மன் பூஜை பண்ணுறது மற்றதெல்லாம் தனி. உங்கள் வீட்டில் இந்த கன்னிப்பெண் சம்மந்தப்பட்டு இருந்தது, கன்னிப்பெண் இறந்து அதை கும்பிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். அதுக்கு உண்டான நாட்கள் 2 நாட்கள் சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 10 அன்றைக்கி காலையில் 7:45 to 8:45 இந்த பூஜை பண்ணிடுங்க. நான் சொன்ன பொருட்களை வாங்கி பண ஓலைப்பட்டியில் வச்சு அந்த நெய்வேத்தியத்துக்கு அந்த ஸ்வீட்டை வச்சு பூஜை பண்ணுங்க. பத்தி சூட சாம்பிராணி காட்டுங்க. மனமுறி கும்பிடுங்க. அம்மா தாயே, கன்னி தெய்வமே, அம்மனே, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவளே, எங்கள் வீட்டில் இருக்கிறவளே, எங்களை காப்பாற்று, குறைகளை நீக்கு, கஷ்டத்தை போக்கு, கவலையை போக்கு, குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடு, காரிய அனுகூலத்தை கொடு அப்படின்னு ஊன் உருகி, உள்ளம் உருகி, உடல் உருகி கேளுங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? பூஜை முடிஞ்ச பின்னாடி அந்த சேலை சட்டையை குடும்பத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரத்த உறவில் இருக்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த வளையல், அந்த தோடு, ஜிமிக்கி எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, சிறுமிகளுக்கு கொடுத்துருங்க. 9 வயசுக்கு கீழே உள்ளவங்க, அதாவது பூ பெய்து ஆகாத பிள்ளைகள், ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுகளுக்கு கொடுத்துருங்க. இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது வாங்கி அதை செலவு வச்சுக்கிறோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்னி பெண்ணுடைய சக்தி வீட்டில் இருக்கும். அந்த சக்தி உங்களை வாழ வைக்கும். அந்த அம்மன் சக்தி வந்து உங்களை வாழ வைக்கும். வீட்டிலே இருக்கும். வீட்டிலே வந்து இருப்பா. ஆல்ரெடி வந்துட்டா அவளை நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணுறீங்க, உட்கார வைக்கிறீங்க. அந்த பண ஓலைப்பட்டியில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சக்கிழங்கு மற்ற பொருட்களை வச்சு மேலே வச்சுருங்க. மஞ்சக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கணும். மஞ்சக்கிழங்கு எடுக்கக்கூடாது. மஞ்சக்கிழங்கு எடுத்து வீட்டுக்கு மேலே வச்சுருங்க. கால் மீதி படாத இடத்துல வச்சுருங்க. உயரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க. அடுத்த வருஷம் எடுக்கும்போது அந்த மஞ்சள் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த சக்தி இருக்கான்னு அர்த்தம். அங்கே அந்த கன்னி பெண் அம்மனாக சக்தி பெற்று அங்கே இருக்கிறா. அவள் சக்தி அங்கே இருக்குது. உங்களை வந்து அவள் ஏற்றுக்கிட்டா, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கா, உங்கள் குடும்பத்தோடு இருக்கான்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் அறிகுறிகள். வீட்டில் வந்து தெய்வம் இருக்கிறதுக்கு அறிகுறிகள் நிறைய இருக்குது. நான் வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன். வீட்டில் தெய்வம் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து ஒரு நறுமணம் இருக்கும். வீட்டுக்கு அடிக்க ஒரு விபூதி, குங்குமம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவோம், கோயிலுடைய பிரசாதம் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கோயில் பிரசாதம், கோயிலில் கொடுக்குற புளியோதரை, பொங்கல், இது நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கோயிலில் காய்ச்சிற கூழ் நம்ம வீட்டுக்கு வரும். கோயிலில் கொடுக்குற பிரசாதம் வரும். நம்மளும் அடிக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருப்போம். கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இது இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டை சுற்றி வண்ணாத்தி பூச்சி வந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். வீட்டை சுற்றி பசுமாடு வருது, அம்மான்னு கூப்பிடுதுன்னா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டை சுற்றி பறவைகள் சத்தம், வீட்டில் மரத்தில் காக்கா, மைனா, குருவி கூடு கட்டுதுன்னா தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் வந்து துளசி செடி வருது, ஓமவெளி செடி வளருதுன்னா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். செம்பருத்தி பூ நல்லா பூக்குது அப்படின்னா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சிலர் வீட்டில் வந்து அரளிப்பூ வச்சுருப்பாங்க, அரளிப்பூ நல்லா பூக்குனாலும் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். கூடுதலாக மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி இருந்து நல்லபடியாக வந்துட்டு இருக்குன்னா தெய்வம் பரிபூர்ணமான இருக்கிற அர்த்தம். ஏன்னா மருதாணி வந்து மகாலட்சுமியோட அம்சம். மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி இருந்து நல்லா வளருதுன்னா அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் அறிகுறிகள், நல்ல அறிகுறிகள். வீட்டில் வந்து குழாயில் தண்ணி ஒழுகாமல் இருக்கும். வீட்டு குழாய் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி ஒழுகாமல் இருக்கும். அதுபோல் வீட்டில் நைட்டில் சமையல் பண்ண பாத்திரத்தை வந்து எச்சி படாமல் போட்டிருப்பாங்க, பாத்திரத்தை கழுவி வச்சுருப்பாங்க, அது வந்து மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். வீட்டில் வந்து அரிசி பிரச்சனை இருக்காது, அரிசி பிரச்சனை தீராது. அஞ்சரை பட்டியில் வந்து பலசருக்கு சாமான் தீராது. குறிப்பாக மிளகு, சுக்கு, வெள்ளைப்பூடு, சீரகம், இந்த 4 பொருளும் வீட்டில் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. 4 பொருளும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சுக்கு ரொம்ப முக்கியம். சுக்கு தான் வந்து அனைத்து வியாதிகளுக்குமே வந்து ஒரு வைத்திய பொருள். சுக்குக்கு மீறி மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மீறி தெய்வம் இல்லைம்பாங்க. சுக்கு தான் அந்த காலத்தில் மருந்து. என்ன இருந்தாலுமே சுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சுக்கு தான். சுக்கை அரைச்சி பத்தியம் போடுவாங்க, இல்லைனா நெத்தியில் பத்து போடுவாங்க, இல்லைனா அரைச்சி உள்ள வயிற்றுக்குள் கொடுப்பாங்க, வாயில் கொடுப்பாங்க. சுக்குக்கு மீறி வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மீறி தெய்வம் இல்லை. சுப்பிரமணியனை யார் முருகப்பெருமானுக்கு மீறி தெய்வம் இல்லைம்பாங்க. ஸோ சுக்குக்கு வந்து அந்தளவு சக்தி இருக்குது. அதனால் சுக்கு, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு 4 வீட்டில் இருக்கணும். வெள்ளைப்பூடு இருக்கிற இடத்துல பேய் பிசாசு இருக்காது, தீய சக்தி இருக்காது, கெட்ட ஆவிகள் இருக்காது. சரியா? சில பேருக்கு நைட்டு தூக்கம் வரல சார் அப்படிம்பாங்க, கெட்ட கனவாக வருதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை துணியில் கட்டிட்டு ஒரு பூடை எடுத்துக்கோங்க, முழு பூடை எடுத்துக்கிட்டு, அது உடையாத பூடு, ஒரு சின்ன பூடு, அதில் 4-5 வில்லை இருக்கும். சரியா? 4-5 வில்லை இருக்கும். அதை சிறுசை ஒன்று எடுத்துக்கிட்டு வெள்ளை துணியில் கட்டிட்டு தலைமாட்டில் வச்சு போடுங்க. எந்த கெட்ட கனவும் வராது, நல்லா தூங்குவீங்க, எதுவுமே இருக்காது. சரியா? வெள்ளைப்பூடுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப முக்கியம், வீட்டில் இருக்கணும். அதனால் வெள்ளைப்பூடு, இந்த 4 பொருட்கள் வந்து அஞ்சரை பட்டியில் இருக்கணும். ஸோ அரிசியும் தீர்ந்து போகக்கூடாது. அரிசி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் தான் ரொம்ப முக்கியம், சக்தி வடிவமானவன். வீட்டில் அரிசி இல்லைன்னா சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஸோ வீட்டில் அரிசி இருக்குது. ரேஷன் அரிசினாச்சும் வாங்கி வைங்க சார். ரேஷன் கார்டில் தான் 20 கிலோ கொடுக்குறான்ல, நல்ல அரிசி கொடுக்குறாங்க. முந்தி தான் 1 அரிசியாக கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ரேஷன் கார்டு அரிசியெல்லாம் கையில் வாங்கி பார்க்கவே முடியாது. ஒரே மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு வாடை வரும், புழு கிடக்கும், அப்படியே ஒரு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். அது கையில் பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போல்லாம் ரேஷன் கடையில் நல்ல அரிசி கொடுக்குறாங்க, ஃபெர்டிலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, சுத்தப்படுத்தி பதப்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல இதை கொடுக்குது. நான் இங்கே அரசியல் பேசலை, உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கி அரிசி வேணால் பாருங்கள், மேக்ஸிமம் நல்ல அரிசி தான் கொடுக்குறாங்க. எங்கள் ஏரியாவில் நல்ல அரிசி கொடுக்குறாங்க. நான் நல்ல அரிசி தான் வாங்க
வாங்குறேன், நானும் வாங்குறேன், கார்டுக்கு 16 கிலோ வாங்குறேன். நான் வாங்கும்போது அவன் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பான். 2 கிலோ 3 கிலோ குறைச்சி கொடுத்தாலுமே கொடுக்குற அரிசி நல்ல அரிசியாக தான் கொடுக்குறான். சரியா, தோசைக்கு போட்டுக்கலாம், மற்ற பலகாரம் செஞ்சுக்கலாம். அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரேஷன் அரிசி வீட்டில் இருக்கலாம், ரேஷன் அரிசி கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். அரிசி தீர்ந்து கொடுக்கக்கூடாது வீட்டில். சாமானியப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன், பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனுக்குலாம் பிரச்சனையே கிடையாது, அவனுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. வீட்டில் சமைக்காரன் இருப்பான், சமைச்சு போட்டுட்ருப்பான். ஆனால் சாமானியப்பட்ட மக்கள், கும்பராசியில் சாமானியப்படுற மக்கள், நடுத்தரத்து கீழே இருக்கிற மக்கள், அவங்களுக்காக தான் நான் ஜோதிடம் சொல்கிறேன், அவங்களுக்காக தான் ராசி பலன் சொல்கிறேன். ரேஷன் அரிசியை தீராமல் வச்சுக்கோங்க. அரிசியிலும் சந்திரன் இருக்கிறாரு. அதுவும் அஞ்சரைப்பட்டியில் நான் சொல்கிற 4 பொருட்கள் தீராமல் இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிப்பெண் பூஜை பண்ணுங்கள், வளப்படுவீர்கள். சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு நான் ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருக்கிறேன் பழங்களோட. ஆடி 3ஆம் தேதி ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்கிறது. அடுத்து 7ஆம் தேதி பூராட நட்சத்திரத்தை அன்றைக்கி வீட்டில் ஒரு காலையில் 7 to 8 ஒரு பூஜை பண்ணுறது. 6 to 7. அடுத்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி இரவு 8 to 9 சக்தி பூஜை. இந்த 3ஐயும் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த தேதி குளறுபடியாக இருக்குது சார், தெரிய மாட்டேங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி சார், வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இந்த பூஜை புனஸ்கார வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் வரும், புதிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்கள் லைஃப்லேயும் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, புதிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு உருவாகும். நல்ல வாய்ப்புகள் வீடு கதவை தட்டும். சமூக வட்டம் விரிவடையும். சோசியல் லைஃப், அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நல்லபடியாக அது சந்தோஷமாக செய்வீங்க. புதிய நபர்களுடைய சந்திப்பு இருக்கும். அவங்ககிட்ட நல்லபடியாக நேரத்தை பகிர்ந்துக்கிறவங்க. அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பம் அல்லது நண்பர்கள் விஷயத்தில் டயத்தை கூடுதலாக செலவு பண்ணுவீங்க. அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பழைய உறவுகள் உங்களை தேடி பார்ப்பாங்க. பழைய உறவுகளை எங்கேனாச்சும் திருமண நிகழ்ச்சியில் சந்திப்பீங்க, இல்லைன்னா விசேஷத்தில் சந்திப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். பழைய உறவுகள் மேம்படும். பழைய உறவுகளால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆசபாசமாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா, மனம் அலையாமல் பார்த்துக்கோங்க. சந்திர வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மனம் நல்லாயிருக்கும். மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க, மன தடுமாற்றத்தில் இருக்கிறவங்க, மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சந்திர வழிபாடு சிறப்பே தரும். அதை தான் 2 நாள் சொல்லியிருக்கிறேன். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு வர அன்னி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே, உடற்பயிற்சி பண்ணுங்கள். நடைப்பயிற்சி இல்லைன்னா ரன்னிங் இதெல்லாம் பண்ணுங்கள். கட்டிலங்காலிகள் 30 வயசுக்கு உட்பட்டவங்க ஜிம்முக்கு போங்க. நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சாப்பாடு நல்லா பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. சரி விகிதமாக இருக்கணும். பயிற்சியும் சாப்பாடும் சரி விகிதமாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு, சத்தான உணவு சாப்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா, நல்ல சத்தான கீரை, விட்டமின் டி உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, சும்மா இருக்க மாட்டார். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சரியா, தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒதுங்கிருங்க. தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 7 சனியில் இருக்கிறீங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கர நிலையில் ராசியோடு சேர்ந்து வராரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. சனி ராகு இணைவு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த கஷ்டம் போகிறோம்னா இந்த வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேரில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் தீரும். ஏன்னா அம்மன் வழிபாடுக்கு ராகு அடிமை. ராகு அதை கேட்பார். ஸோ ராகு பகவான் தான் சனியை பிடிச்சி வச்சுருக்கிறாரு. ஸோ ராகு பகவானை நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்க, அந்த அம்மன் பூஜை வழியமாக திருப்திப்படுத்திட்டிங்கன்னா அவருடைய இறுக்கம் தளர்ந்துவிடும். உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார், நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. சனி பகவான் எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கும்பராசிக்கு நல்லாயிருக்கும். ராசி நல்லாயிருக்கும். ராசிக்கு 12ஆம் இடம் நல்லாயிருக்கும். சனி பகவான் பார்க்குற இடங்களும் நல்லாயிருக்கும். ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம். சரியா, சுகஸ்தானம், அஷ்டமஸ்தானம், லாபஸ்தானம் 3மே வளப்படும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சனி ராகு இணைவு அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்கும்னு, அதோடைய சாதக பாதங்கள் என்னென்னு தனியாக வீடியோ போடுறேன். நிறைய சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஆனால் நேரம் ஆயிரும், 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ கும்பராசியை எடுத்துக்கிட்டு லக்கணத்தில் ராகு இருக்கிறாரு. ராகுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசினாலே ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஏன்னா ராகு ஒரு கிரகம், மற்ற கிரகங்கள் 8 கிரகம். ராகு கும்பத்தில் இருக்கிறாரு, கேது சிம்மத்தில் இருக்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டே பலன் சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ராகு கேது சனி பகவான் வக்ரம், இந்த 3 பேர்த்தையும் எடுத்து பலன் சொல்லலாம். கேதுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இது நல்ல அமைப்பு இல்லை. கேது எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? 1-12 கூடியவர். ஸோ 8, 1, 12 இந்த காம்பினேஷனில் சொல்லலாம். நிறைய சொல்லலாம் பலன்கள் என்னங்க, ஜோதிடரோட இது தாங்க, அப்சர்வேஷன் தான். அந்த ஆதிபத்திய விசேஷத்தையும் காரகத்தையும் கோயின்சைட் பண்ணி சொல்கிறது தான் பலன்கள் சொல்கிறேன். சரியா, தொடர்ந்து பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சுருக்கமாக கேளுங்க, தெளிவாக கேளுங்க. கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். ஜனநாயகம் செக் பண்ணுறது அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் அணுகலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.
அனைத்து நலங்களும் வளங்களையும் எல்லாமல்ல இறைவன் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு கொடுப்பான். தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.